ஐயோ அம்மா 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 என்னம்மா அம்மா பாத்துமா அம்மா என்னம்மா ஆச்சு? யாரோ இங்க என்ன கொட்டி வச்சிருக்காங்கடா. பாத்துமா அம்மா பாத்துமா விழுந்துட்டு போறீங்க பாத்து. ஐயோ இங்க எப்படி என்ன கொட்டுச்சு தெரியலடா. அண்ணே அங்க பாருங்களேன், தேவிகா கிட்டதான் ஆயில் பாட்டில் இருக்கு. அவதான் கொட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஏண்டி இப்படிதான் எண்ணெயை கீழே கொட்டி விளையாடுவியா? அறிவில்ல உனக்கு? அப்படியே அந்த குடும்பத்தை புத்திடா. குழந்தை எப்படியா வளர்க்கறது? எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு. மா அவளுக்கு என்னமா தெரியும்? அவளை போய் திட்டிட்டு இருக்க. அவ பாவம்மா, குழந்தை தானே. யாரு குழந்தையா? இதுவா குழந்தை? ஐயோ வலி, உயிர் போதே. ஏய் இங்க போறடி. அம்மா முதல்ல இந்த பாட்டிலத்துக்கு போடுறீ. நான் இவ்வளவு சொல்றேன், கொஞ்சமாவது காது கொடுத்து கேக்குதான்னு பாரு. திமிர் பிடிச்சவ, இந்த வயசுலயே எவ்வளவு சேட்டை. ஏண்டா நீ உன் பொண்டாட்டி குழந்தைய பெத்தீங்களா இல்ல வேற எதையாவது பெத்தீங்களா? கோவம் வருதுல்ல அத்தை? கோவம் வருதுல்ல? உங்களுக்கு அடிபட்டதும் கோவத்துல குழந்தைய கண்டபடி திட்டுறீங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க. இப்படிதானே அன்னைக்கு என் அம்மாவும் என் தங்கச்சியும் திட்டினாங்க. ஏத்த உங்களுக்கு மட்டும் கோவம் வரலாம், அதுவே எங்க குடும்பத்துக்கு வந்தா நாங்க குழந்தைய கொடுமைப்படுத்துறோம்னு திட்டுவீங்க, அப்படிதானே? சாதாரணமா இருக்கிற நீங்க இப்படி விழுந்ததுக்கே இவ்ளோ பேச்சு பேசுறீங்களே. அன்னைக்கு நம்ம தேவிகாவால கீழே விழுந்தது ஒரு கர்ப்பிணி பொண்ணத்த. அந்த கோபத்துல 4 வார்த்தை பேசதான் செய்வாங்க. அதுக்காக அவங்களுக்கு குழந்தை மேல பாசம் இல்லைன்னு ஆயிடாது. இப்போ நீங்க இவ்வளவு திட்டினீங்களே, உங்களுக்கு இவன் மேல பாசம் இல்லைன்னு ஆயிடும். ஏன் மச்சான், அன்னைக்கு எங்க வீட்டுல திட்டினப்போ அவ்ளோ கொதிச்சிங்களே, இன்னைக்கு உங்க அம்மா திட்டும் போது மட்டும் ஏன் இப்படி வாய மூடிட்டு இருக்கீங்க? கோவத்துல பேசுற எந்த பேச்சும் நம்ம மனசுல இருந்து வரதில்ல மச்சான். போது நிறுத்தடி. ஐயோ பாத்துமா, விட்டா பிரசங்கமே பண்ணோ போல இருக்கே. நான் பிரசங்கம் பண்ணல அத்தை, பிரச்சனைய பேசி புரிய வைக்கிறேன். நீ எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. உங்க வீட்டு ஆளுங்க கோவத்துல திட்டினத நான் மன்னிச்சிட்டேன்ல. அப்புறம் ஏண்டி பிறந்த நாள்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்துனீங்க? அதை ஏன் அத்தை அசிங்கம்னு நினைக்கிறீங்க? குழந்தை ஏதோ தெரியாம தானே பண்ணா, அதுக்காக நீங்க அவ்வளவு சண்டை போடணுமா என்ன? ஓஹோ, சண்டை நான் போட்டேனா? அப்புறம் ஏண்டி உன் தங்கச்சி கேக் எடுத்து என் மூஞ்சில அப்புனா? அது தப்புதான் அத்தை, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நாங்க எல்லாரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமா? அப்ப நானும் குழந்தைய திட்டினதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. ஏன் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இதுக்கு பேரு பிடிவாதம் இல்ல, உங்க குடும்பம் என்ன அவமானப்படுத்தினாங்கல்ல அதோட கோவம். அதுக்காக என்னையும் என் குழந்தையையும் பிரிச்சு வச்சு பழி வாங்குவீங்களா? இங்க பாரு, குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்ததுக்கு நீதான் காரணம். என்கிட்ட பொய் சொன்னதுக்காக அதையும் இதையும் சேர்த்து வச்சு பேசாத. என்ன மச்சான் இது? நான் அப்படி பேசினா நீங்க இப்படி பேசுறீங்க, நான் இப்படி பேசினா நீங்க அப்படி பேசுறீங்க. நான் எப்படியும் பேசல. நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போனது தப்புதான். மச்சான் நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக என்னைய குழந்தை கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். என்னடி நீலி கண்ணீர் வடிச்சு எங்களை ஏமாத்துறியா? டேய் மதன், எப்ப இவளுக்கு அவங்க அம்மா தான் முக்கியம்னு தோணுச்சோ அப்பவே இவளுக்கு நம்ம குழந்தை முக்கியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. டேய் குழந்தை தூக்கிட்டு உள்ள போடா. மச்சான் மச்சான் சொல்றத கேளுங்க மச்சான். மச்சான் மச்சான் தேவிகா
எனக்கு ஒரு விஷயம் தான் நான் புரியல. அது எப்படின்னு நீ என்ன சொன்னாலும் அது அந்த ஷரத் செய்யறான். ஏன்னா ஜீவாவுக்கு செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை அவன் செஞ்சிருக்கான். இந்த ஒரு காரணத்தை வச்சு சரத்தை நாம என்ன வேணாலும் செய்யலாம். அப்படின்னா நம்ம ஜீவாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வெல்கம் பார்ட்னர். ஏன்டா எப்பவுமே டென்ஷனா இருக்க? கூலாரு. ஏன்டா அப்படி என்ன சித்திரவதை பண்ற? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? டேய் டேய், நீ துரோகம் பண்ணது எனக்கு இல்லடா, அந்த ஜீவாக்கு. இத பார், இப்ப கூட உனக்கு கிட்ட போல நண்பா, நான் செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு இப்பவே சரண்டர் ஆயிடு. ஆனா நீயும் சக்தி கிட்ட ஜீவாவை பத்தி சொல்லி சரணடையணும். நான் உள்ள இருந்து தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், நீ வெளியே இருந்து தண்டனை அனுபவிச்சுக்கோ. என்ன ஓகேவா? அவசரப்பட்டு அடிச்சுக்கிட்டே சித்தராதரா. உன்னை வச்சு நான் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. சுதாகர் ப்ளீஸ் டா, தயவு செஞ்சு என்ன விட்டுறா. டேய் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன்டா. என்னோட சொத்தையை நான் எழுதி தரேன்டா. தயவு செஞ்சு என்ன விட்டுறா ப்ளீஸ் டா. டேய் அமூல் பேபி, நீ எனக்கு தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி. உன்னை ஒரே நாள்ல அறுத்து கூறு போட நான் என்ன முட்டாளா? அண்ணா முதல்ல அந்த பென் டிரைவ் இருக்கான்னு கேளுங்க. ஒரு நிமிஷம், இந்த பென் டிரைவ்ல அந்த வீடியோ இருக்கா நான் செக் பண்ணணும். அண்ணா பரவாயில்ல, கிளியரா தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இதோட இன்னொரு காப்பி வேற எங்கேயாவது இருக்குதான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எத்தனை காப்பி இருந்தாலும் சரத் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? ஹலோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு காப்பி தான் இருக்கான். ஏசிபி பாண்டியன் சார் தான் சொன்னார், அது இதுதான். சரிடா நண்பா, உன் வேலை முடிஞ்சது, நீ கிளம்பலாம். இன்னைக்கு நீ என்ன திருடன் ஆக்கிட்ட, இதுக்கப்புறம் என்ன கொலைகாரனா கூட ஆக்கிடுவல்ல? இது வரைக்கும் அந்த ஒரு ஐடியா இல்ல, பட் எதிர்காலத்துல நடந்தாலும் நடக்கலாம். தேவைதான்டா, எனக்கு இது தேவைதான். நான் ஜீவாக்கு செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு இது ரொம்ப தேவைதான். மா போலாமா? இருடா, நான் பக்கத்தை விட்டு சுந்தரிய வர சொல்லியிருக்கேன். குழந்தைய அவகிட்ட கொடுத்துட்டு போலாம். ஏன் ரோஜா எங்க போனா? வீட்டுல குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாடா. அக்கா வாமா. அக்கா, அடி ரொம்ப பலமா பட்டுருச்சா? ஆமா சுந்தரி, இடுப்பு உயிர் போற மாதிரி வலிக்குது. மதன் தான் ஸ்கேன் பண்ணி பாத்துடலான்னு கூப்பிடுறான். குழந்தை உள்ளதான் விளையாடிட்டு இருக்கா, கொஞ்சம் பாத்துக்கிறியா? சரிக்கா, நீங்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வாங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். சரி வாடா. போலாம் வா. பூமிகா, அவங்க உன்னை பார்க்கலல்ல? இல்லக்கா, பார்க்கல. சரி,
குழந்தை உள்ளதா இருக்கா, நீ போய் அவ கூட இரு. எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் சரிக்கா, பார்த்துட்டு வந்துடுறேன். நான் போய் பார்க்கறேன். பூமிகா, உன் அத்தை வரதுக்குள்ள போயிடுமா, அப்புறம் நான் அவங்க கிட்ட மாட்டினேன், அவ்வளவுதான். நான் சீக்கிரம் கிளம்பிடுறேன்க்கா. சரிம்மா. பட்டு செல்லோ, டேய் என்னடா சாப்பிட்டியா? இல்லையா? இரு, இங்கே உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். சரியா? இரு இரு. இல்லாத நேரத்துல வந்து திருட்டுத்தனம் பண்றியே, இதுதான் உங்க குடும்பத்து பழக்கமா? மா, இவள நாமளும் எத்தனை தடவை தான் திட்டுறது? திட்டி திட்டி நமக்கே சலிச்சு போச்சு. என்னால குழந்தைய பார்க்காம இருக்க முடியல மச்சான், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நீ என்கிட்ட பொய் சொன்னதுக்கு தண்டனை இதுதான். நீ முதல்ல வெளியே போடி. ப்ளீஸ் மச்சான், எனக்கு நீங்க வேற என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா தேவிகாவை பிரிஞ்சு மட்டும் இருக்க சொல்லாதீங்க. உங்க கால்ல கூட விழுந்து கேக்குறேன் மச்சான், ப்ளீஸ் என்ன வீடு விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க ப்ளீஸ். நீ உன் மகளை பிரிஞ்சு அந்த வேதனை அனுபவிச்சாதான் உனக்கு புத்தி வரும். என்னடா பாத்துட்டு இருக்க? கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. சேச்சா, ஏமா என் பொண்டாட்டி அந்த அளவுக்குலாம் மோசம் இல்லம்மா. அவளுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாமே இருக்கு. அவளே வெளியே போயிடுவா. அத்தை கோவப்படுற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லையம்மா. அன்னைக்கு குழந்தை திட்டின சண்டை சின்னதா முடிஞ்சு போயிடுச்சுடா. பிறந்த நாள் அன்னைக்கு போட்ட சண்டை தான் பெருசாயிடுச்சு. அண்ணே, அந்த அம்மா நம்மள சண்டை இழுக்கணும்னே வர வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. இவ ஒருத்தி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? எல்லாத்துக்கும் கோவப்பட வேண்டியது, இல்லாட்டி சந்தேகப்பட வேண்டியது. அம்மா, ஜோதிகா சொல்றதும் கரெக்ட் தான். அவங்க வேணும்னே தான் உங்க எல்லாரையும் அங்க கூப்பிட்டுருக்கணும். என்னாச்சு? பூமிகா, என்னாச்சுக்கா? ஏன் இப்படி அழற? என்னாச்சு பூமிகா? ஏதாவது பிரச்சனையா? என்னை குழந்தைய பார்க்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி? இப்ப நீ அங்கதான் போயிட்டு வரியா?
நானும் அவங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு ரோஜா கிட்ட சொல்லி என்ன கழுத்து பிடிச்சு மட்டும்தாம்மா வெளியே தள்ளல. ஆனா நான் எவ்வளவு அவமானமா பேச முடியுமோ அவ்வளவு அவமானமா பேசிட்டாங்க. அந்த ராஸ்கலுக்கு அவ்வளோ திமிர் ஆயிடுச்சா? வாங்க மாமா, நீங்க இப்ப வந்தீங்க. அப்பவே வந்துட்டேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. இங்க நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் புருஷன் புராணம் பாடினதையும் கேட்டேன், உன் மாமியார் புராணம் பாடினதையும் கேட்டேன். ஏமாலா, அவங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டு போயிருக்காங்க, நீ என்னன்னு ஒரு வார்த்தை கூடவா கேட்கல? அது இல்ல அது எப்படி மாமா கேட்பாங்க? கேட்டா பொண்ணு பெத்தவங்க நாம தான் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி நம்ம வயசு சேர்த்து அடைச்சிருவாங்க. நம்ம வீட்டு பொண்ணு தப்பு செஞ்சா பொறுமையா இருக்கலாம், இல்ல நாம தப்பு செஞ்சிருந்தாலும் பொறுமையா இருந்திருக்கலாம். எதுக்கு தப்பே செய்யாம பொறுமையா இருக்க? ஏமாப்ல, நீயாவது ஒரு வார்த்தை கேட்க மாட்ட? மாமா, எனக்கு இருக்கிற கோபத்துக்கு என் மாமனோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும்னு ஆத்திரமா இருக்கு. ஆனா என்ன பண்ண, நான் போய் சண்டை போட்டா என் அக்காவே வேணான்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமா? அந்த டாக்டர் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பார்த்துட்டே இருங்க. மாமா, என்ன பண்றேன் பாரு அவனை. மாமா, என்ன தடுக்காத இருங்க மாமா. பூமிகா. அவசரப்படாதீங்க மாமா. இந்தம்மா, இந்த மாத்திரை போடு. இப்ப வலி கொஞ்சம் பரவாயில்லையாம்மா? பரவாயில்லப்பா. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரியா? நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் போய் படுக்கிறேன். ம், சரிப்பா. உட்காரு. என்னடி பண்றீங்க? ஏய், யாரு நீங்களா? சத்தம் போட்டு அவ்வளவுதான். யாரடி நீங்களா? யாரோ உன் முகனால சீரழிக்கப்பட்டவங்க. என்னது? என்னால சீரழிச்சிங்களா? என்னடி புதுசா கதை விடுறீங்களா? என்ன டாக்டர், உண்மையிலே எங்களை யாருன்னு தெரியல? அது சரி, ஒரு பொண்ணை ஏமாத்திருந்தா யாருன்னு தெரியும். நீதான் ஊருக்கு 4 பொண்ணை ஏமாத்துறவனாச்சு. அப்புறம் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஏய், இது பாரு, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கடி. உன்கிட்ட என்னடா பேசி தீர்க்க வேண்டியிருக்கு? இனி உன்னை வச்சுதான்டா பேசி தீர்க்க போறோம். இன்னும் என்னடி பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல அவளை கட்டி போடுங்கடி. டேய், விடு. அமைதியா இரு. சத்தம் போடாத. யாரு நீ? ஏய், விடுங்கடி. என் பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. ஏய், முதல்ல அவ வாயை மூடுடி. ஏய், என்னடி பண்றீங்க? ஏய், உங்களுக்கு இப்ப என்னடி வேணும்? நீ தாண்டா வேணும். எழுந்துரு, எழுந்துடுறா. வா, வெளியில வா. வா, போ. போடா, போ. இஸ்துக்குன்னு இருக்குது என் உசுறு, நீ வலிச்சுக்கின்னு போகிறிய மனச. நினப்பெல்லாம் வெயிட்டாச்சு உள்ள, என் தலையெல்லாம் வெயிட்டாச்சு புள்ள. அல்டாப்பா சுத்திக்கின்னு சல்சாப்பு பண்ணிக்கின்னு மனப்போக்கில் வாழ்ந்து புட்டோமே. கஷ்டத்தை தாங்கிக்கின்னு நஷ்டத்தை வாங்கிக்கின்னு பட்டா போட மறந்து புட்டோமே.